வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 மெய்யெண்கள் இதில் எடுத்துக்காட்டு 2இல் 31 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழ்காண்பவற்றை அறிவியல் குறியீட்டில் எழுதுக. இங்கே ஒரு 4 இது இருக்குது. இதை நம்ம அறிவியல் குறியீட்டில் எழுதணும். முதல் இதை எடுத்து எழுதிக்கலாமா பாருங்கள். 5க்கு அடுத்து 7 0 இருக்குது. என்னுடைய அடுக்கு 4 இருக்குது. இது அறிவியல் குறியீட்டில் எழுதணும். அறிவியல் குறியீடு நமக்கு எப்பயுமே பாருங்கள் 1லிருந்து 9.9 வரைக்கும் தான் இருக்கும். அதாவது 1.0 ஆரம்பித்து எது வரைக்கும் இருக்கும், 9.9 வரைக்கும் தான் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம மாற்றி எழுத போகிறோம். இப்போது இந்த இதில் பாருங்கள், தசம புள்ளி எங்கே இருக்குது, தசம புள்ளி எங்கேயுமே இல்லைன்னா அந்த மாதிரி கடைசியில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த தசம புள்ளியை நம்ம என்ன செய்யணும், இங்கே கொண்டு வந்து எழுதணும். அதாவது 5 புள்ளி ஏதாவது வர மாதிரி நம்ம மாற்றி எழுதணும். இப்போ பாருங்கள், 5 பெருக்கல் 10 அடுக்கு. இந்த தசம புள்ளி இங்கே கொண்டு வந்திருக்கோம். நம்பர் 1 தான் இருக்குது, 0லாம் நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், தசம புள்ளிங்க கடைசியில் இருந்துச்சு. 1 2 3 4 5 6 7 இலக்கம் நகர்ந்துருக்கு. அதனால் 5 பெருக்கல் 10 அடுக்கு 7 எல்லாத்தையும் சேர்த்து அடுக்கு 4 இருக்குது. அந்த 4 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த அடுக்கை நம்ம தனித்தனியாக பிரித்து கொடுக்க போகிறோம். 5க்கு தனியாக, இந்த 10 அடுக்கு 7 தனியாக. அப்போ 5 அடுக்கு 4 பெருக்கல் 10 அடுக்கு 7 அதோட அடுக்கு 4. சரியா? இப்போ 5 அடுக்கு 4ல் 5 4 தடவை எழுதி பெருக்கணும். 1 2 3 4 பெருக்கலாமா? 5 25 25 125 125 5 பெருக்கனா 625 பெருக்கல் 10 அடுக்கு. அடிமான 1 2 அடுக்கு இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், 2 அடுக்குகளையும் நம்ம பெருக்கணும். எழுதினாங்க 28. அதாவது ஃபார்முலா என்னென்னா ஏயின் அடுக்கு எம் அதோட அடுக்கு என் அப்படின்னா ஏயின் அடுக்கு எம்என். அடிமான ஏ தான், அடுக்கு 2 இருக்குது, அந்த 2ஐயும் பெருக்கணும். அப்போ இங்கே 7 4 இருந்துச்சு, பெருக்கி எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், 625 வந்திருக்கு. நமக்கு அறிவியல் குறியீடுனா 1லிருந்து 9.9 வரைக்கும் தான் இருக்குங்க. 625 வரக்கூடாது. அப்போது இதில் தசம புள்ளி எங்கேயுமே கடைசியில் இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த தசம புள்ளி இங்கே கொண்டு வர போகிறோம். அப்போ என்ன மாறும், 6.25. இந்த மாதிரி நம்பர் இருந்தால் எழுதணும். இந்த மாதிரி 0 இருந்தால் அங்கே எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? 6.25 பெருக்கல் 10 அடுக்கு. தசம புள்ளி 2 இலக்கம் இடது பக்கம் நகர்ந்துருக்கு. அதனால் 10 அடுக்கு + 2 பெருக்கல் 10 அடுக்கு 28 ஈக்குவல் டு 6.25 பெருக்கல் 10 அடுக்கு. பாருங்கள், இங்கே 10 அடுக்கு 2 10 அடுக்கு 8. அதாவது இந்த இடத்துல என்ன ஃபார்முலான்னா ஏயின் அடுக்கு எம் பெருக்கல் ஏயின் அடுக்கு என்னன்னா ஏயின் அடுக்கு எம் + n. சரியா? அடிமான சமந்து பெருக்கலாம், அடுக்குகளை கூட்டணும். பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 28 இருக்குது. கூட்டிக்கிட்டா போதும். அப்போ நமக்கு ஆன்சர் என்னென்னா 6.25 பெருக்கல் 10 அடுக்கு. 2ஐயும் 28ஐயும் கூட்டினா நமக்கு என்ன வரும், 30 வரும். 30 வரும். சரியா? எதை நம்ம முடிச்சிட்டோம், முதல் இதை முடிச்சிட்டோம். ரெண்டாவது ஆரம்பிக்கலாமா? பாருங்கள், அப்படியே ஆரம்பிப்போம். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 புள்ளி இங்கே இருக்குது. பாருங்கள், எத்தனை 0 எண்ணுமா, 1 2 3 4 5 6 7 0 இருக்குது. அதுக்கடுத்து 5 இருக்குது. 1 2 3 4 5 6 7 0. அதுக்கடுத்து 5 இருக்குது. அதுக்கடுத்து எல்லாத்தையும் சேர்த்து அடுக்கு 3 இருக்குது. இப்போது இதை நம்ம அறிவியல் குறியீட்டில் எழுத போகிறோம். எப்படி எழுதுறது, நம்ம அறிவியல் குறி எதுலேருந்து எது வரைக்கும் வரணும், 1லிருந்து 9.9 வரைக்கும் வரணும் இல்லையா? இப்போ பாருங்கள், இந்த தசம புள்ளியை நம்ம வலது பக்கம் நகர்த்தி கொண்டு போகிறோம் 5க்கு அடுத்து வர மாதிரி. அப்போ தான் நமக்கு என்ன வரும், 5.0 இல்லை வெறும் 5ன்னு கூட போட்டுக்கலாம். பெருக்கல் 10 அடுக்கு. தசம புள்ளி இங்கே கொண்டு வந்துட்டோம். இந்த புள்ளி எத்தனை இலக்கம் நகர்ந்துருக்கு பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 இலக்கம் நகர்ந்துருக்கு. எந்த பக்கம் நகர்ந்துருக்கு, வலது பக்கம் நகர்ந்துருக்கு. வலது பக்கம் நகர்ந்தால் -8. இந்த இடத்துல பாருங்கள், இது இடது பக்கம் வந்துச்சு. அதனால் நம்ம என்ன செஞ்சோம், ப்ளஸ் போட்டோம், +7ன்னு போட்டோம். 7 இலக்கம் நகர்ந்துச்சு, +7 போட்டோம். ஆனால் இது எங்கே நகருது, வலது பக்கம் நகருது. வலது பக்கம் தான் மைனஸ் போடணும், இடது பக்கம்னா ப்ளஸ். சரியா? இப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து அடுக்கு 3 இருக்குது. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இந்த அடுக்கு 3 தனியாக பிரித்து கொடுத்துருவோமா. 5 அடுக்கு 3 பெருக்கல் 10 அடுக்கு -8 இதோட அடுக்கு 3 பிரித்து கொடுத்துட்டோம். இப்போ 5 அடுக்கு 3ன்னா 5ஐ நம்ம எத்தனை தடவை எழுதணும், 3 தடவை எழுதணும். பாருங்கள், 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 பெருக்குமா. 5 25 25 125. அப்போ 125 பெருக்கல் 10 அடுக்கு. பாருங்கள், இதே தான் ஏயின் அடுக்கு எம் அதோட அடுக்கு. அடிமான 1 2 அடுக்கு இருக்குது. அப்போ 2 அடுக்குகளையும் நம்ம பெருக்கணும். அப்போ பாருங்கள், -8 3 பெருக்கணும், +8 - பெருக்கணும், -8 3 24. சரியா? இப்போ பாருங்கள், நமக்கு அறிவியல் குறியீடு 1லிருந்து 9.9 தான் இருக்குங்க. 125 இருக்குது. அப்போ இதை மறுபடியும் நம்ம அறிவியல் குறியீடாக மாற்றணும்.
தசம புள்ளி இங்கே கடைசியில் இருக்கிற அர்த்தம் இதை எங்கே கொண்டு வரணும் பாருங்கள். இந்த இடத்துக்கு கொண்டு தான் 1.2 மாறுமா. அப்போ 1.25 பெருக்கல் 10 எத்தனை இலக்கம் நகர்ந்துருக்கு? 2 இலக்கம் எந்த பக்கம்? இடது பக்கம். அப்போ +2 பெருக்கல் இது அப்படியே தான் வரும். 10 -24 ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் 1.25 பெருக்கல் 10 பாருங்கள். அடிமான சமம் வந்து பெருக்கலுக்கு. அப்போ அடுக்குகளை நம்ம கூட்டணும் பாருங்கள். a⁻m பெருக்கல் a⁻ என்ன செய்யணும்? a⁻m+n அடுக்குகளை கூட்டணும். அப்போ பாருங்கள் இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. 2 கூட எதை கூட்டணும்? -24 நம்ம கூட்டணும். சரியா? இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு 1.25 பெருக்கல் 10 2 அப்படியே +ஐ -24 ஆன்சர் பாருங்கள் 1.25 பெருக்கல் 10 வேறு வேறு குறி கழிக்கணும். அப்போ 24ல் 2 கழிச்சா 22 பெரிய நம்பருக்கு மைனஸ், ஆனால் -22 இதான் என்னது நமக்கு தேவையான அறிவியல் குறியீடு. அடுத்தது 3வது பார்க்கலாமா பாருங்கள். இதுதான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். 3க்கு அடுத்து 5 0 இருக்குது. எழுதிடுவோமா பாருங்கள். நம்ம பார்க்க போகிறது 3வது இது என்ன இருக்குன்னா 3க்கு அடுத்து 5 0 1 2 3 4 5 0 போட்டாச்சா. இதுக்கு அடுக்கு என்ன இருக்குது பார்த்துருவோமா. இதுக்கு அடுக்கு 3 இருக்குது. அதுக்கு அடுத்தது 2000 அடுக்கு 4. இதோடைய அடுக்கு 3 பெருக்கல் 2000. 2000 அடுக்கு 4. 2000 அடுக்கு 4 ஈக்குவல் டு இதை நம்ம அறிவியல் குறியீட்டில் மாற்ற போகிறோம். மாற்றலாமா பாருங்கள். தசம புள்ளி இங்கே இருக்குது. எங்கே கொண்டு வரணும்? இங்கே கொண்டு வரணும். 3க்கு பக்கத்தில் கொண்டு வரணும். அப்போது 3 பெருக்கல் 10 இந்த தசம புள்ளி எத்தனை இலக்கம் நகர்ந்துருக்கு? 1 2 3 4 5 இலக்கம் நகர்ந்துருக்கு. எந்த பக்கம்? இடது பக்கம். இடது பக்கம் நகர்ந்தால் அடுக்கில் +5. இது எல்லாத்துக்கும் சேர்த்து அடுக்கு 3 பெருக்கல் இந்த 2000 நம்ம அறிவியல் குறியீடாக மாற்ற போகிறோம். தசம புள்ளி இங்கே இருக்குது. இந்த தசம புள்ளி இல்லைன்னா கடைசியில் இருக்கிற அர்த்தம் பாருங்கள். இந்த தசம புள்ளி எங்கே கொண்டு வர போகிறோம்? 2 பக்கத்தில் கொண்டு வரும். அப்போ 2 பெருக்கல் நம்ம புக்கில் பார்த்தோம்னா 2.0ன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல 3.0ன்னு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது. 3.0னால 3 நாள் 1 தான். சரியா? அப்போ இந்த இடத்துல என்ன செய்யலாம்? 2 பெருக்கல் 10 எத்தனை இலக்கம் நகர்ந்துருக்கு? 1 2 3 3 இலக்கம். எந்த பக்கம்? இடது பக்கம். அப்போ +3 இதுக்கு அடுக்கு என்ன வந்துடும்? 4. இந்த 4 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள் அடுக்கெல்லாம் தனித்தனியாக பிரித்து கொடுக்க போகிறோம். 3 அடுக்கு 3 பெருக்கல் 10 அடுக்கு 5 அதோட அடுக்கு 3 பெருக்கல் 2 அடுக்கு 4 இந்த அடுக்கை பிரித்து கொடுக்குறோம். 10 அடுக்கு 3 இதோட அடுக்கு 4. சரியா? பிரித்து கொடுத்துருமா. இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு 3 அடுக்கு 3 அப்படின்னா 3 தடவை எழுதி பாருங்க. 1 2 3 பெருக்குங்க. 3 9 9 27 பெருக்கல் 10 அடிமான 1 2 அடுக்கு. அப்போ 2 அடுக்குல நம்ம பெருக்கிற முதல்ல நான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன். சரியா? அப்போ 5 3 பெருக்குனா 15 பெருக்கல் 2 4 தடவை எழுதி பாருங்க. 1 2 3 4 தடவை பெருக்குங்க. 2 2 4 4 2 8 8 2 16 2 அடுக்கு 4னா 16 பெருக்கல் 10 அடுக்கு. பாருங்க அடிமான 1 2 அடுக்கு. அப்போ 2 அடுக்கையும் பெருக்கணும். 3 4 பெருக்குனா 12. இப்போ பாருங்க ஈக்குவல் டு இந்த 10 அடுக்கு 15 10 அடுக்கு 12 அப்படியே இருக்கட்டும். இந்த 2 நம்பரை பெருக்க போகிறோம். எதை பெருக்க போகிறோம்? 27ஐயும் 16ஐயும் பெருக்க போகிறோம். பெருக்க 6 7 42க்கு 2 மிச்சம் 4 6 2 12 4 கூட்டினா 16. 1 கொண்டு பெருங்க. 1 7 7 1 2 2 கூட்டிடுங்க. 2 6 7 கூட்டினா 13 13 மிச்சம் 1 4 432 2 பெருக்குனா 432 பெருக்கல் 10 அடுக்கு இந்த 15 அப்படியே வந்துடும். 10 அடுக்கு இந்த 12 அப்படியே வந்துடும். இந்த 2 நம்பரை மட்டும்தான் நம்ம பெருக்கி எழுதியிருக்கோம். வேற எந்த மாற்றமும் நம்ம செய்யலை. இப்போ பாருங்க 432 இது அறிவியல் குறியீடு கிடையாது. அறிவியல் குறியீடு நமக்கு எப்படி இருக்கணும்? 1லேருந்து 9.9க்குள்ளே இருக்கணும். அப்போ இந்த இடத்துல தசம புள்ளி கடைசியில் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா கடைசியில் அர்த்தம். இதை பாருங்க இங்கே கொண்டு வர போகிறோம். கொண்டு வருவோமா? 4.32ன்னு மாறிடும். பெருக்கல் 10 அடுக்கு. இங்கே பாருங்க இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோமா? அப்போது 2 இலக்கம் நகர்ந்துருக்கு. இடது பக்கம் நகர்ந்துருக்கு. அப்போது ப்ளஸ்ஸு. சரியா? பெருக்கல் மிச்சம் எந்த மாற்றமும் இல்லை. 10 அடுக்கு 15 பெருக்கல் 10 அடுக்கு 12 ஈக்குவல் டு 4.32 பெருக்கல். இங்கே பாருங்கள் 10 அடுக்கு 2 10 அடுக்கு 15 10 அடுக்கு 12 எல்லாமே அடிமான சமமாக இருக்குது. அடிமான சமமாக இருந்து பெருக்கல் வச்சுன்னா அடுக்குகளை கூட்டணும். நான் ஃபார்முலா முதல்ல சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா
a இன் அடுக்கு m பெருக்கல் a இன் அடுக்கு n ஈக்குவல் டு a இன் அடுக்கு m + n. இந்த மாதிரி 2 இருந்தாலும் சரி 3 இருந்தாலும் சரி 4 இருந்தாலும் சரி அடிமான சமன்பாடு பெருக்கல் இருந்துச்சுன்னா அடுக்குகளை நம்ம கூட்டிட வேண்டியதான். அப்போ 10 இன் அடுக்கு எல்லா அடுக்கையும் கூட்டுங்க. 2 + 15 + 12 கூட்டிட்டோமா ஈக்குவல் டு 4.32 பெருக்கல் 10 இன் அடுக்கு எல்லாத்தையும் கூட்டி எழுதுவோமா பாருங்க. 12ஐயும் 15ஐயும் கூட்டினா 27, 27 கூட 2 கூட்டினோம்னா 29. இதான் என்னது நமக்கு தேவையான அறிவியல் குறியீடு. அடுத்தது 4வது பார்க்கலாமா பாருங்க. 4வது கொடுத்துருந்த எடுத்து நம்ம முதல்ல எழுதுவோம். என்னென்ன இருக்கு பாருங்க. 4க்கு அடுத்து 6 0 இருக்கு, அப்படியே அடுக்கு 3. 4க்கு அடுத்தது 6 0 1 2 3 4 5 6 0, அதோட அடுக்கு 3 வகுத்தல். வகுத்தல் இருக்கு, என்ன இருக்கு வகுத்தல்ல 0.40 இருக்கு, அதுக்கு அடுத்து 2 4 0 இருக்கு, 0.1234 அதுக்கு அடுத்து 2 இருக்கு, இதோட அடுக்கு 4. சரியா? இப்போ இதை நம்ம அறிவியல் குறியீட்டில் மாற்ற போகிறோம். மாற்றலாமா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல இதை மாற்ற போகிறோம். தசம புள்ளி எங்கே இருக்குது? கடைசியில் இருக்குன்னு அர்த்தம். எங்கேயுமேலாம் கடைசியில் இருந்தால் இது எங்கே கொண்டு வரணும்? 4 பக்கத்தில் கொண்டு வர போகிறோம். ஏன்னா நமக்கு அறிவியல் குறியீடு எப்படி இருக்கணும்? 1லேருந்து 9.9 வரைக்கும் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல ஈக்குவல் டு என்ன வரும்? 4 பெருக்கல் 10 அடுக்கு. எத்தனை இலக்கம் நகர்ந்துருக்கு? 1 2 3 4 5 6 இலக்கம் நகர்ந்துருக்கு. அப்போ 10 அடுக்கு 6 இடது பக்கம் நகர்ந்ததுனால +6 போட்டுட்டோம். இப்போ பாருங்க, இந்த 3 அப்படியே வந்துடும். வகுத்தல் கடைசியில் நம்ம வகுத்தல மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல இந்த தசம புள்ளியை மாற்றி நம்ம அறிவியல் குறியீடாக மாற்ற போகிறோம். வலது பக்கம் நகர்த்த போகிறோம், 2 பக்கத்தில் எழுதணும். அப்போது 2 பெருக்கல் 10 அடுக்கு. எத்தனை இலக்கம் நகர்ந்துருக்கு? 1 2 3 4 5 இலக்கம். எந்த பக்கம்? வலது பக்கம். அப்போ -5. இது எல்லாம் சேர்த்து என்னது? அடுக்கு 4. சரியா? ஈக்குவல் டு இப்போ தனித்தனியாக பிரித்து கொடுக்க போகிறோம். எப்படி பிரித்து கொடுக்கலாம் பாருங்கள். 4 அடுக்கு 3 பெருக்கல் 10 அடுக்கு 6 அதோட அடுக்கு 3 வகுத்தல் 2 அடுக்கு 4. இந்த 4 2க்கும் பொதுவு, இந்த 10 அடுக்கு -5க்கும் பொதுவு, இதற்கும் அடுக்கு 4. தனித்தனியாக பிரித்து கொடுத்துறோம். 2 அடுக்கு 4 10 அடுக்கு -5 அதோட அடுக்கு 4. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 4 3 தடவை எழுதி பெருக்க போகிறோம். 4 1 2 3 பெருக்குங்க. நாங்கள் 16 16 4 64 பெருக்கல் 10 அடுக்கு. பாருங்க, அடிமான 1 2 அடுக்கு. அப்போ 2 அடுக்கையும் பெருக்கணும். 6 18 பை. பாருங்க, இந்த வகுத்தில் இந்த மாதிரி பின்னமாக நம்ம மாற்றிக்கலாம். வகுத்தில் போட்டு இதை கீழே எழுத போகிறேன். 2 அடுக்குனால 2 4 தடவை எழுதணும். 1 2 3 4 எழுதியாச்சா? பெருக்குங்க. 2 2 4 4 2 8 8 2 16 பெருக்கல் 10 அடுக்கு. பாருங்க, அடிமான 1 2 அடுக்கு. 2 அடுக்கையும் பெருக்கணும். -5 4 +, -4 5 20. முடிஞ்சுதா? இப்போ பாருங்க, ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணலாம் பாருங்க. எந்த வாய்ப்பாடு? 16வது வாய்ப்பாடு. 1 16 16 4 16 64. 1 16 16 4 16 மிச்சம் என்ன இருக்கு பாருங்க? 4 பெருக்கல் 10 அடுக்கு 18 பெருக்கல். இப்போ பாருங்க, கீழே இருக்க மேலே கொண்டு வர போகிறேன். அப்போ அதனுடைய அடுக்கு வந்து ப்ளஸ்ஸாக மாறும். அதாவது என்ன அப்படின்னா 1/a இன் அடுக்கு m அப்படின்னா மேலே வரும்போது என்ன மாறும்? -a இன் அடுக்கு m மாறும். அதே மாதிரி 1/a இன் அடுக்கு -mனா மேலே கொண்டு வரும்போது எப்படி மாறும்? a இன் அடுக்கு +m மாறும். இதை மேலே கொண்டு வரும்போது என்ன மாறிடும்? அடுக்கு மைனஸ் இருக்குது, அடுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். பகுதியிலேருந்து தொகுதி கொண்டு வந்தாச்சு. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 4 பெருக்கல் 10 அடுக்கு. இந்த இடத்துல பாருங்க, அடிமான சமமாக இருக்குது, பெருக்கல் இருக்குது. அப்போ அடுக்குகளை கூட்டணும். எதை 18ஐயும் 20ஐயும் கூட்டணும். ஈக்குவல் டு 4 பெருக்கல் 10 அடுக்கு. 18ஐயும் 20ஐயும் கூட்டம் என்ன வரும்? 38. இதுதான் என்னது? நமக்கு தேவையான அறிவியல் குறியீடு. புக்கில் பார்த்தீங்கன்னா 4.0ன்னு கொடுத்துருப்பாங்க. தப்பு கிடையாது. அது 0 நீங்கள் போடலனாலும் தப்பு கிடையாது. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.